வெல்கம் டு மிஸ்டர் ரோபோட்டிக்ஸ். நம்ம பார்க்குற மூவி வந்து ஆர்ட் ஐஸ் 2025 ஆனால் ஒரு ஸ்லாஷர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி டெட்ஸ் பண்ணி லாட்கேஸ் உங்களுக்கு ரெண்டு மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் படத்தில் கதை எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து இந்த ஹார்ட் ஐஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து கப்புள்ஸை போட்டு தள்ளி போகிறது தான் என் வேலை. இதையே வந்து வாடிக்கையாக வச்சுருக்கிறவங்க வந்து சியாட்டலுக்கு வரான். சியாட்டலுக்கு வந்த உடனே அங்கேயும் நிறைய பேர் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சார்ட்டில் இல்லாத ஒரு ரெண்டு கேரக்டர் ஆலி அண்டு ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. இந்த ஆலின்ற கேரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சிடென்ட்லாம் ஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. பட் அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஆனால் அவனை பிடிக்காத மாதிரி அடுத்த சீன்லேயே ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வேலையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஜே அடப்பாவி உன்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சா இப்படி பண்ணிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள தூரத்துலேருந்து பார்த்த அந்த ஹார்ட் ஐஸ் வந்து இவங்க வந்து ஒரு கப்பல் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கொல்ல போகிறான். ஓகேங்களா? அண்ட் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்த இவங்க இந்த கொலைக்கார மூலியமாக எப்படி ஒருத்தர் புரிஞ்சுட்டு எப்படி வந்து ஒரு லவ்வர்ஸாக மாறினாங்க அப்படின்ற இந்த படத்தோட கதை யூஷுவலான ஒரு கதை. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சீரியல் கில்லர் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இந்த வைலண்ட் நேச்சர்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தூங்கிடுவீங்க, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு தூக்கம் வராது. ஏன்னா வந்து ரொம்ப போர் நான் சொல்ல மாட்டேன், வைலண்ட் நேச்சர் அளவுக்கு போரையும் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இது இருந்தாலுமே இது ஒரு மொக்க படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரே சீரியல் கில்லர் ஒரு சீரியல் கொலை பண்ணுறான், மாணவரையே கொலை பண்ணுறான். அவனுக்கு வேறு பேர் வேறு கெட்டப்பு. ஏன்னா அதே மாதிரி வந்து ஒரு ஆடியன்ஸ் ஸ்டோரியும் பெருசாக இல்லை. இவன் ஏன் இப்படி ஆனா, ஏன் கப்புள்ஸ் வேலண்டைன்ஸ் டே நீ கொள்கிறான், ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து எதுக்கு எந்த ஊரில் எப்போ கொள்ளுவான் அதுவுமே ஒரு பேட்டர்னும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் இல்லாத ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் இல்லாத ஒரு சீரியல் கில்லர் நான் பார்த்ததுலே. ஓகேங்களா? அதனாலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸு, இந்த ஆர்டர் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மாதிரி காமெடியெல்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது. மற்றபடி கதையில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சீரியல்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லை ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கிடச்சிருந்தா இந்த படத்தை வந்து பார்க்குறவங்க இன்னும் போர் அடிக்காமல் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை வந்து அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே வந்து இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. அண்ட் இந்த படத்தில் ஒரு ஆர்டர் வந்து சின்ன பசங்களுக்கு கிடையாது. ஸோ பெரியவங்க மட்டும் பாருங்கள். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 தருவேன். அண்ட் இதுமாரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.